அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிறுவல் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 25. சரியா? அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? டிசம்பர் 25 அன்று என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, செய்தித்தாள்கள்ல என்னது இடம்பெற்றிருக்கு, புதிய டிஎன்பிஎஸ்சியோட இந்த சிலபஸ் படி ஓகேவா என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் தொடர்பான செய்திகள், ஓகேவா, சயின்ஸ் தொடர்பானது, ஜியாகிரபி தொடர்பானது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? இது தவிர பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டம், அதுவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா கடந்த ஒரு ஆண்டு காலத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் ஒரு கண்டென்ட்ல தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும். நிறைய மாணவர்கள் சூப்பரா பதில் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஆண்டே வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிக அளவு ஒரு ஆசை வெறி இருக்குது. அதே மாதிரி வர்ற தேர்வுகளில் யாரெல்லாம் பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க முழுசா வீடியோ பாருங்க. மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 25 நடப்பு நிகழ்வுகள் பாருங்க. இந்த தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஆட்சியல் தொடர்பான ஒரு செய்தி. 5 மாநிலங்கள் புதிய ஆளுநர்கள், ஒரு 5 மாநிலங்களுக்கு புதிதாக ஆளுநர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆளுநர் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 முதல் 162 வரை. சரிங்களா? அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அந்த 5 புதிய ஆளுநர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? 1, கேரளாவின் புதிய ஆளுநராக யாரை நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சரி, ராஜேந்திர விஸ்வநாத். இதுக்கு முன்னாடி கேரளாவின் ஆளுநராக இருந்தவர் ஆரிஃப் முகமது கான். அவர் தான் ரொம்ப நாளா இருந்தாரு. அவருக்கு பதிலாக தான் ராஜேந்திர விஸ்வநாத் பார்த்தீங்கன்னா கேரளாவின் புதிய ஆளுநராக பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த ஆரிஃப் முகமது கான் எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநர்? பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த பீகாரோட துணை முதல்வர் யாரு? கொஞ்ச நாளாக நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல பார்க்கலாம். பீகாரின் துணை முதல்வர் யார்? சாம்ராட் சௌத்ரி. சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சாம்ராட் சௌத்ரி தலைமையில 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கமிட்டி போட்டாங்க. இதற்காக ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை விலக்கலாமா, குறைக்கலாமா, அல்லது என்ன செய்யலாம், தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சரி, அடுத்து மணிப்பூர்ல ஒரே கலவரமா நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம். அந்த மணிப்பூர் கலவரம், சரிங்களா, அந்த மாநிலத்தை பார்த்துக்கோங்க. அந்த மணிப்பூரின் புதிய ஆளுநராக யாரை போட்டிருக்கிறாங்க? அஜய் குமார் பல்லா. கலவரத்துல மாட்டீங்கன்னா பல்ல கலட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, மணிப்பூர் கலவரம், அஜய் குமார் பல்லா. அடுத்து ஒடிசாவின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஹரிபாபு கம்பம்பட்டி. சரிங்களா? கம்பம்பட்டினோட மதுரை, தேனி பக்கம் போயிட வேண்டாம். ஹரிபாபு எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநர்? ஒடிசா. அடுத்து மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநர் வி.கே. சிங். வி.கே. சிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதியாக பணியாற்றியவர் வி.கே. சிங். ஓகேவா? இந்த 5 நபர்களும் தான் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்கள். ஓவராலா பார்க்கும்போது கவர்னர் தொடர்பான இந்தியன் ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும்? 152 இருந்து 162 வரைக்கும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. இந்த ஆளுநர்கள் தொடர்பாக முக்கியமான சில நம்ம சரத்துகள், விதிகள் பார்க்கலாம். சரியா? என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் விதி 153. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கோ 2 மாநிலங்களுக்கோ ஆளுநராகவும் பணிபுரிய முடியும் அப்படி சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க? 153ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 154, சரியா, ஆர்டிகல் 154 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆளுநருக்கான நிர்வாக அதிகாரம் பற்றி கூறப்பட்டுள்ளது. சரி, நிர்வாக அதிகாரம், ஆளுநர் என்ன செய்ய முடியும், நிர்வாகம் தொடர்பான அவருடைய அதிகாரங்கள் எவை அப்படிங்கிறத ஆர்டிகல் 154ல சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து நம்பர் 5, 155. சரியா? 155ல ஆளுநர் என்பவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 155 ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசு தலைவரால். ஓகேவா? அடுத்து 157 ஆர்டிகல் 157ல ஆளுநர் பதவிக்கான தகுதிகள் தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த 35 வயது இருக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்ல விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த தகுதிகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து 157. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்வுல கேட்டது ஆர்டிகல் 161. ஓகேவா? ஒரு குற்றவாளியின் தண்டனையை குறைக்க, ஒத்திவைக்க அல்லது தள்ளி வைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாநிலத்தின் ஆளுநருக்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி
அந்த ராஜீவ்காந்தி படுகொலை வழக்க தொடர்புடைய அந்த பேரறிவாளன் நளினி இவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா இந்த ஆர்டிகல் அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருந்துச்சு. ஓகேவா? அந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 161. ஓகேவா? மறக்கவே மறக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரெஃபர் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 200. ஓகேவா? இது என்னன்னு சொல்லி வீட்டில் போய் பாருங்க. சிம்பிளா சொல்றதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களை ஆளுநர்கிட்ட போகும். அவர் என்ன பண்ணலாம்? ஒண்ணு ஓகே சொல்லலாம், இல்லாட்டினா என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சிருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த மசோதா செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா உச்ச நீதிமன்றம் இந்த ஆர்டிகலை ரெஃபர் பண்ணி பஞ்சாப் ஆளுநர் பகவந்த் மான், ஓகேவா, சாரி நம்ம பன்வாரிலால் புரோஹித், ஓகேவா, அவர் தொடர்பான ஒரு வழக்குல இந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதனால இது செய்தியில் இடம்பெற்றது. ஆர்டிகல் 200 இன்னும் டீட்டெயிலா வீட்டுல போய் பாருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வளர்ச்சி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ஹூஸ்டன் பல்கலைக்கழகம், இந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் பாருங்க, HUSTON, சரியா? ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் எந்த மாகாணத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கு. ஓகேவா? இந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை, சரியா, தமிழ் இருக்கை நிறுவுவதற்காக தமிழ்நாடு அரசானது கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த இருக்கை எதற்காக உருவாக்கப்படும் அப்படின்னா, அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ், சரிங்களா, தமிழ்ல இயற்றப்பட்ட முக்கியமான புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள் அங்க காட்சிப்படுத்தப்படும். ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ரேக்லாம் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? தமிழ் இருக்கை. சரிங்களா? இந்த பல்கலைக்கழகத்துல அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில், சரியா, இந்த இருக்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாயை இதுவரைக்கும் நிதியா கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அடுத்த செய்திக்கு போலாமா? அடுத்த செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள். நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம். முக்கிய தினங்கள் பார்க்கும்போது இதை பார்த்திருந்தோம் நினைக்கிறேன். சரிங்களா? டிசம்பர் 25, சரி, அன்று கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பிறந்தவர். பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1924, தற்போது 2024. அதை முன்னிட்டு 100வது பிறந்த ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இவர் இறந்த நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, சுதந்திரம் பெற்ற அடுத்த நாள் ஆகஸ்ட் 16, 2018 இறந்திருக்கிறார். இவருடைய சமாதி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற இந்த ராஜ்காட்ல பல்வேறு தலைவரோட சமாதிகள் இருக்கு. சரியா? நேருவோட சமாதி, இந்திரா காந்தியோட சமாதி எல்லாமே இந்த ராஜ்காட்டுங்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த பிரதமர் வாஜ்பாயோட அந்த சமாதிக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தலம். சரியா? ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தல் அல்லது ஸ்தலம் அப்படிங்கிறது தான் வாஜ்பாய் அவருடைய சமாதியோட பேர். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேருவோட சமாதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாந்தி வனம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட சமாதியோட பேரு வீர் பூமி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்திரா காந்தியோட சமாதிக்கு பேரு சக்தி ஸ்தலம். அதே மாதிரி முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட சமாதிக்கு என்ன பேரு? ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தல். ஓகேவா? அடுத்து வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 முறை மக்களவை, சரியா, மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட, லோக்சபாவோட எம்பியாக 9 முறையும் ராஜ்யசபாவோட எம்பியாக 2 முறையும் பதவியேற்றுள்ளார். மொத்தம் 11 முறை எம்பியாக இருந்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். சரியா? வாஜ்பாய் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டில் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதுவும் முக்கியமானது, கவனமாக 2015 பாரத் ரத்னா விருது பெற்றவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய். சரிங்களா? அடுத்து லாகூர் பிரகடனம். சரி, லாகூர் இருக்கணும், வாகூர் பிரகடனம் இருக்குது. லாகூர் பிரகடனம் 1999 கையெழுத்தானது. யாருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் வாஜ்பாய் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இடையே ஒரு அமைதி தொடர்பான ஒரு பிரகடனம். அதுக்கு தானே பேரு லாகூர் பிரகடனம். கையெழுத்தான ஆண்டு 1999. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து இந்தியாவிற்கு இடையே பார்த்தீங்கன்னா பேருந்து சேவை, சரியா, பேருந்து சேவை இயக்கப்பட்டது. சரி, அதாவது ஒரு அமைதியை விரும்பவர் வாஜ்பாய். அதே மாதிரி வாஜ்பாய் வழியில இந்தியா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய பாகிஸ்தான் பிரதமர், ஓகேவா, அவர் கூட சொல்லியிருந்தாரு இன்றைய தினத்துல. பாத்துக்கோங்க, லாகூர் பிரகடனம் 1999. அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு மாநில அளவிலான ஒரு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரமான லக்னோவில் அமைந்துள்ளது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஐநா சபையில், சரியா, ஐநா சபையில் பாத்தீங்கன்னா ஐநா சபையில் ஹிந்தியில் உரையாற்றிய, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா?
ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஐநா சபையில் ஹிந்தியில் உரையாற்றிய முதல் இந்திய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். 1977ல ஓகேவா ஐக்கிய நாடுகள் சபையோட அந்த பொது சபையில யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில உரையாற்றியவர் முதல் முறையாக, அது என்ன லாங்குவேஜ்ல, ஹிந்தியில் உரையாற்றிய முதல் இந்திய தலைவர் வாஜ்பாய். அதோட சேர்த்து ஐநா சபையில வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 7 முறை உரையாற்றி இருக்கிறார். இதுவும் ஒரு சாதனை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது நடந்த முக்கியமான 2 சம்பவங்கள். ஒன்னு 1998 கார்கில் வார், 1998 கார்கில் வார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொக்ரான் 2, அது வந்து 1998ல சரியா. பொக்ரான் 2 எப்ப நடைபெற்றது? 1998ஆம் ஆண்டு. இந்தியா 2வது முறையாக நியூக்ளியர் அந்த அணுகுண்டு சரியா அணுகுண்டு பரிசோதனை நடத்தினது எப்போ? 98ஆம் ஆண்டு. அந்த 2வது அணுகுண்டு பரிசோதனை என்ன பேர் சொல்லுவாங்கம்மா? ஆபரேஷன் சக்தின்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் சக்தி அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? வாஜ்பாய் அவர்கள் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அவர் தான் அப்போதைய பிரதமர். இந்தியா முதல் முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்திய ஆண்டு 1974ல சரியா. 1974ல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்தியா முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்துல பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் முதல் முறையாக அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த முதல் சோதனைக்கு வச்ச பேரு லாஃபிங் புத்தா, சிரிக்கும் புத்தர். போட்டது என்னது? அணுகுண்டு. வச்ச பேரு புத்தர். ஓகேவா? அது என்ன புத்தர்? சிரிக்கும் புத்தர். எதுக்கு புத்தரை உள்ள இழுத்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி 2வது முறையாக இந்தியா வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது நடத்தினாங்க 98ஆம் ஆண்டு. அந்த சோதனைக்கு என்ன பேரு? ஆபரேஷன் சக்தி. ஓகேவா? கவனமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா? அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்து ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. பட்ஜெட் தயாரிப்பு ஆலோசனையில் பங்கேற்றோர் சரிங்களா. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சரியா இந்தியாவில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. ஓகேவா? 2017-18ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 1ஆம் தேதியில பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டு வராங்க. பட்ஜெட்டை பற்றி கூறும் அரசியலும் சரத்து என்னமா? பட்ஜெட்டுக்கு ஆர்டிகல் வரும், ஆர்டிகல் 112. எல்லா வகையான வரவு செலவும் ஒரே ஆர்டிகிள் அடங்கும். அதான் ஆர்டிகிள் 112. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா வகையான அனைத்து வகையான இலவச அழைப்பு எண், அவசர கால அழைப்பு எண்ணும் ஒரே நம்பர்ல அடங்கும். அந்த நம்பர் என்னதான்? 112. சரியா? 2 நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பட்ஜெட் தயாரிப்பு ஆலோசனையில பல்வேறு பொருளாதார மேதைகளும் குறிப்பிடத்தக்க சில தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டாங்க. சரிங்களா? அதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது அடுத்த பட்ஜெட்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி மாதிரி பரிந்துரைகளை வழங்குவதற்கு அதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு. சரியா? பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமான ஒரு நபர் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யாரு? சுமன் பெரி. யார் நிதி ஆயோக்கோட தலைவர்? பிரதமர் மோடி. சரியா? எப்பவுமே நிதி ஆயோக் தலைவராக இருப்பது பிரதமர் தான். அந்த வகையில் தற்போதைய தலைவர் நிதி ஆயோக் யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய துணைத் தலைவராக இருப்பவர் சுமன் பெரி. ஓகேவா? நிதி ஆயோக்கோட பெயரளவு தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? பிரதமர். நிதி ஆயோக் அமைப்போட உண்மையான அல்லது நிர்வாக தலைவர் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? இந்த துணைத் தலைவர். அதனால இந்த பதவி ரொம்ப முக்கியமானது, சுமன் பெரி. ஓகேவா? கவனமா இருங்க. அடுத்து நிதி ஆயோக்கோட தலைமை நிர்வாக அதிகாரி, தலைமை செயல் அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா BVR சுப்பிரமணியம். அவரும் கலந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பார். சரி, எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னு சொல்றேன். தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பவர் அனந்த நாகேஸ்வரன். அவரும் இந்த பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. சரியா? இந்த ஆலோசனைகள் எல்லாமே எந்த இலக்கை அடைவதாக இருக்க வேண்டும், அந்த பட்ஜெட் தயாரிப்பு மொத்தத்துல எந்த இலக்கை அடைவதாக இருக்க வேண்டும்? 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை எந்த நாடாக மாற்ற வேண்டும்? ஒரு வல்லரசு நாடு அல்லது வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும். அதற்காக மத்திய அரசு சொன்ன பேர் என்ன பேருமா? விக்ஷித் பாரத். சரி, விக்ஷித் பாரத். ஓகேவா? கவனமா இருங்க. எந்த ஆண்டுக்குள்ள இந்தியா வல்லரசு நாடா இருக்கணும்? இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்னாடி, அதாவது 2047ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும். அதற்காக தான் விக்ஷித் பாரத். மறக்காதீங்க, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக் சரியா டிஎன்பிஎஸ்ஸோட புதிய சிலபஸ் படி சில விஷயங்களை பார்க்க போறோம்னு சொன்னோம். அதுல பார்த்தீங்கன்னா முக்கியமானது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? அறிவியல் தொடர்பான செய்தி பாருங்க. பார்க்கர் விண்கலம். இந்த பார்க்கர் விண்கலம் இங்க கொடுத்துறேன் பாருங்க. பார்க்கர் விண்கலம் எதுல இருக்குது? சூரியன் பக்கத்துல போயிருக்கு. சரியா? இதுவரைக்கும் மனிதர்கள் அனுப்பிய விண்கலத்திலேயே சூரியன் பக்கத்துல ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பக்கத்துல நெருங்க முடியுமோ அவ்வளவு பக்கத்துல நெருங்கிய ஒரு விண்கலம் தான் பார்க்கர் விண்கலம். அதுதான் அந்த புகைப்படத்துல அருமையா கொடுத்திருந்தாங்க பாருங்க. சரியா? இந்த பார்க்கர் விண்கலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக 2018ஆம் ஆண்டில் யாரால் அனுப்பப்பட்டது?
நாசா. இந்த நாசா அமைப்பு சரியா, நாசா அமைப்பு முக்கியமான ஒரு அமைப்பு, மறக்காதீங்க நாசா அமைப்பு. ஓகேவா, நிறைய விஷயங்களை இவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு போட்டியா இருக்கிற இன்னொரு நிறுவனம் என்னது, அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா, சரி. நோக்கம், பார்க்கர் விண்கலம் அனுப்பப்பட்ட முக்கியமான நோக்கம் சூரியனை ஆய்வு செய்தல். வெள்ளி கிரகத்தின் பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க, வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி இந்த பார்க்கர் விண்கலம் 2018 அனுப்பியிருக்கிறாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சூரியனை பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல க்ளோஸ்ல போயிருக்குது. அதற்கான புகைப்படம் நாசாவினால் வெளியிடப்பட்டது. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் போலாம். முக்கியமான ஒரு ஏரியா பால புரஸ்கார். பாலகன் அப்படின்னா சிறார்கள், குழந்தைகள். சரிங்களா, பால புரஸ்கார் வருது 2025. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு தினத்தன்று பாருங்க, கலைத்துறை, கலாச்சாரம், வீரம், புதிய கண்டுபிடிப்பு, அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவைகள், விளையாட்டு, சுற்றுப்புற சூழல் ஆகிய 7 பிரிவுகளில் நிறைய பார்த்தீங்கன்னா MS டோனியோட அந்த ஜெர்சி நம்பர், ராசியான நம்பர் 7 வருது. 7 முறை வாஜ்பாய் வந்து உரையாற்றி இருப்பாரு. ஓகேவா, எங்க ஐக்கிய நாடுகள் சபையில 7 முறை உரையாற்றி இருப்பாரு அடல் பிகாரி வாஜ்பாய். டோனிக்கு பிறந்த நாள் ஜூலை 7, அவருடைய ஜெர்சி நம்பர் 7. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 நமக்கு நீலகிரி வரையாடு தினம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது என்ன தினம், தேசிய ஈட்டி எறிதல் தினம். சரியா, நீரஜ் சோப்ரா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருப்பார் ஜாவலி த்ரோல. அந்த தினம் இந்தியாவில் என்ன தினம், தேசிய ஈட்டி எறிதல் தினம். 7ஆம் நம்பர் நல்லதா இருக்கு. ஓகேவா, சரி. பாத்தீங்கன்னா இந்த 7 பிரிவுகள்ல பல்வேறு சாதனை புரிந்த சிறார்களுக்கு டிசம்பர் 26 அன்று குடியரசுத் தலைவர் அந்த விருதினை வழங்குகிறார். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரி, டிசம்பர் 26 சாரி. ஓகேவா, இந்த டிசம்பர் 26 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில் வீர் பால் திவாஸ், சரியா, வீர் பால் திவாஸாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, இது ஏன் இந்த தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கியர்களோட முக்கியமான ஒரு குரு உங்களுக்கு தெரிஞ்சும் குரு கோபிந்த் சிங். இந்த குரு கோபிந்த் சிங்களோட மகன்கள் ஓகேவா 2 பேர். ஒருத்தவங்க பேர் பாத்தீங்கன்னா பாபா ஜொராவர் சிங், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பாபா ஃபதே சிங். இந்த ஆகிய 2 சிறுவர்கள், ஒருத்தவங்களுக்கு 9 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 7 வயசு, வீர மரணம் அடைந்தார்கள். சரி, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு செவத்துக்குள்ள அடைச்சு வச்சு அப்படியே அவங்களை கொன்னுட்டாங்க. சரியா, அவங்க இறந்த நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12, 17, சரியா, 06. ஓகேவா, 05. இந்த தினத்தை முன்னிட்டு தான் டிசம்பர் 26ஆம் தேதி வீர்பால் திவஸாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு தினம் இருக்கு பாருங்க, மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான தினம் பராக்கிரம் திவாஸ், அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா அதை வலிமை தினம் சொல்லுவாங்க. சரி, தேசிய வலிமை தினம். சரியா, யாரு பிறந்த நாள்ல ஜனவரி 23 யாருக்குமா பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாள். இந்தியாவில் தேசிய வலிமை தினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீர்பால் திவாஸ் டிசம்பர் 26. ஓகேவா, அடுத்த செய்திக்கு போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா டெய்லி செய்தியில வந்துகிட்டே இருக்கு. ஒரு மசூதி ஏற்கனவே கடந்த வகுப்புல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஷாகி ஜாமா, சரியா, JAMA இந்த இருக்கு பாருங்க, இந்த மசூதி தான். ஓகேவா, உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த மசூதியானது 16ஆம் நூற்றாண்டில் முகலாயர் ஆட்சியில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மசூதிக்குள்ள இந்து கோவில் இருந்ததற்கான அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்ததுனால அங்க நிஜமாவே இந்து கோவில் இருந்திருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு, சரியா, ஆராய்வதற்காக தொல்லியல் துறையானது சில ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. அதனால செய்தியில வந்துகிட்டே இருக்கு. அந்த மசூதிக்கு பேரு ஷாஜி ஜாமா மசூதி, அமைந்துள்ளது சம்பல் மாவட்டம். எந்த மாவட்டத்துல, எந்த மாநிலத்துல, உத்தரப்பிரதேசம். சரிங்களா, மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு மசூதி என்ன பார்த்தோம், கியான் பாபி அல்லது ஞான பாபி மசூதி. சரிங்களா, ஞான பாபி அல்லது கியான் பாபி மசூதி, இதுவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் ஒண்ணு போயிட்டு இருக்குது. என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நூலகங்கள். ரேஸ்ல பார்த்தீங்கன்னா செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நூலகங்கள், ஒரு 3 நூலகங்கள். கண்டிப்பா இது வந்து கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. பெரியார் பகுத்தறிவு நூலகம், சரியா, பெரியார் பகுத்தறிவு நூலகம் 1974ல, அதாவது முதல் அணுகுண்டு பரிசோதனை லாஃபிங் புத்தா நடத்தினாங்கல்ல, அதே வருஷம் ஓகேவா மத்திய அரசு அணுகுண்டு போடுறாங்க. தமிழ்நாடு அரசானது பெரியார் பகுத்தறிவு நூலகத்தை ஓபன் பண்றாங்க. எங்க, பெரியார் திடல், சென்னை பெரியார் திடல்ல ஓபன் பண்றாங்க. அந்த பெரியார் திடலில் திறக்கப்பட்ட பெரியார் பகுத்தறிவு நூலகம் நேற்று நியூஸ்ல வந்துச்சு. ஏன்னா நேற்றைய தினம், சரியா, டிசம்பர் 24ஆம் தேதி பெரியார் அவருடைய நினைவு நாள், 51வது நினைவு தினம். அதை முன்னிட்டு இந்த பெரியார் பகுத்தறிவு நூலகத்தை ஓகேவா ஆய்வு மையத்தை டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு அரசு திறந்து வச்சாங்க. சரி, அதை திறந்து வைத்தவர் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால இது செய்தியில் இடம்பெற்றிருக்குது. அப்போ பெரியார் பகுத்தறிவு நூலகம் அமைந்துள்ள இடம் பெரியார் திடல், திறக்கப்பட்ட ஆண்டு 1974ல. அதே மாதிரி அண்ணா நூற்றாண்டு நூலகம்
திறக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15. வருஷம் பார்த்துக்கோங்க 2010. திறக்கப்பட்ட இடம் சென்னையில் அமைந்துள்ள கோட்டூர்புரம். சரியா? அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம். நிறைய இடங்களை திறக்க போறாங்க. அதுல முதல் நூலகம் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 15, 2023. இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அப்போ பெரியார் பேர்ல 1974 முதல் நூலகம், அண்ணா பேர்ல 2010, கலைஞர் பேர்ல ஜூலை 15, 2023. இந்த 3 நூலகங்களையும் மறக்காதீங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமா இருக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பல ஆண்டுகளுக்கு. சரியா? அடுத்த தலைப்பு போலாமா? அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. நம்ம ஏற்கனவே இதுல ஒரு சில இந்த குழுக்கள் ஆணையங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது செட்டா எக்ஸ்ட்ரா சில கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு சேர்த்து மொத்தமா பார்க்க போறோம். சரியா? பாருங்க, சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்ற சில முக்கியமான குழுக்கள், சமீபத்தில் அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் அல்லது ஆணையங்கள். அதுல ஃபர்ஸ்ட் கமிட்டி பாருங்க, விஜயராகவன் கமிட்டி. விஜயராகவன் கமிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓ என்னமா? டிஆர்டிஓ. சரியா? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு தலைமை அமைப்புக்கு என்ன சொல்லுவாங்க? டிஆர்டிஓ. 1958 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதோட தற்போதைய தலைவராக சமீர் காமத் இருக்கிறாரு. இந்த டிஆர்டிஓ அமைப்பானது ஓகேவா எப்படி செயல்பட வேண்டும், புதுசா என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம், தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு யாருடைய தலைமையில? விஜயராகவன் தலைமையில ஒரு கமிட்டியை மத்திய அரசு போட்டுக்கிறாங்க. அடுத்து ஏ.கே. ராஜன். இதுவும் நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்ததுதான். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு. சரியா? நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் தாக்கம், இம்பாக்ட் ஆஃப் நீட் எக்ஸாம் இன் தமிழ்நாடு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு, அவங்களோட குழந்தை பெற்றோர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அரசிற்கு, தமிழ்நாடு அரசிற்கு தேவையான பரிந்துரைகள் வழங்குவதற்கு தான் ஏ.கே. ராஜன் கமிட்டி போடப்பட்டது. அடுத்து அருணா ஜெகதீசன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம். சரியா? தூத்துக்குடியில ஒரு காப்பர் தாமிரம் தயாரிப்பு ஆலை இருந்தது. அதுக்கு பேர் என்னதுமா? ஸ்டெர்லைட் ஆலை. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடுவதற்கு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஒரு 13 பேரை பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளினாங்க. ஓகேவா? இறந்து போயிட்டாங்க. அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு யார் தலைவர்? அருணா ஜெகதீசன். அடுத்து ஆறுமுகசாமி ஆணையம். சரியா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்ப இருந்தாங்கம்மா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிசம்பர் 5, 2016. சரி, டிசம்பர் 5 சர்வதேச மண்வள தினம். அன்றைய தினத்தின் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சாங்க. அவங்க மரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கும் போது நிஜமாவே அவங்க இறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரணை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க தமிழ்நாடு அரசு. அந்த கமிட்டிக்கு யார் தலைவராக இருந்தாங்க? ஆறுமுகசாமி. எத்தனை சாமி? 6 சாமி. சரியா? அடுத்து கீதா மிட்டல் மற்றும் அஜய் லம்பா. ஓகேவா? கீதா மிட்டல், அஜய் லம்பா தொடர்பான ஒரு கமிட்டி மணிப்பூர் கலவரத்துடன் தொடர்புடையது. சரிங்களா? பாருங்க, என்ன ஆளுநர் பார்த்தோம்? மணிப்பூர் ஆளுநர் அஜய் லம்பா. சரி, அஜய் லம்பா. அந்த என்ன பார்த்தோம்? கவனமா இருங்க. வேற சொன்ன ஞாபகம் இருக்காமா? சாரி, வெரி சாரி. ஓகே ஓகே, இந்த ஏரியா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துறேன்னு லைட்டா வளரி விட்டுருப்பேன். அடுத்து இந்த கீதா மிட்டல் அஜய் லம்பா ஆணையம் மணிப்பூர் மாநில கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர்கள். இந்த கீதா மிட்டல் என்பவர் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு. அதாவது மணிப்பூர்ல கலவரம் ஏற்பட்டது, அங்க நிஜமாவே என்ன நடந்தது விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க உச்ச நீதிமன்றம். அதுக்கு யார் தலைவர்? டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி கீதா மிட்டல். அதே மாதிரி மத்திய அரசும் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த மணிப்பூர் கலவரத்துல என்ன நடந்திருக்கு, எவ்வளவு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, அதை விசாரிக்கிற கமிட்டி போட்டாங்க. அதுக்கு தலைவர் அஜய் லம்பா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. சரியா? ஒன்றிய அரசின், மத்திய அரசின் 3வது புதிய கல்விக் கொள்கை எப்போ வெளியிடப்பட்டதுமா? நம்ம கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். ஜூலை 29. சரியா? ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். அன்றைய தினத்தன்று தான் எது வெளியிடப்பட்டது? மத்திய அரசின் 3வது புதிய கல்விக் கொள்கை. 2வது புதிய கல்விக் கொள்கை 1986. 1வது கல்விக் கொள்கை 1968. இதுதான் மத்திய அரசு வெளியிட்ட அந்த கல்விக் கொள்கை தொடர்பான ஆண்டுகள். 68 மாத்தி போட்டீங்கன்னா 86, அடுத்து 2020. சரியா? இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக பரிந்துரைகள் வழங்குவதற்கு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் யாரு? கஸ்தூரி ரங்கன் அவர்கள், இஸ்ரோட முன்னாள் தலைவர். ஓகேவா? அடுத்து ஜெயரஞ்சன் அவர் தலைமையில தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம். சரியா? மத்திய அரசு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாள். செப்டம்பர் 17, 2023 அன்று கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கு என்ன பேரு? விஸ்வகர்மா திட்டம். இந்த தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது
குல தொழிலை கட்டாயப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே அந்த விஸ்வகர்மா திட்டம் என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு யாரு கேட்டு ஜே ஜெயரஞ்சன் அவர்கள். சரி, ஜே ஜெயரஞ்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் எக்ஸிகியூட்டிவ் டெபுட்டி சேர்மன். சரியா, மு.க. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர். சரியா, அதே மாதிரி எக்ஸ் அபிசியோ பதவி வழி துணைத் தலைவர் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி அந்த மாநில திட்டக்குழுவின் எக்ஸிகியூட்டிவ் டெபுட்டி சேர்மன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜே ஜெயரஞ்சன் அவர்கள். 2 டெபுட்டி சேர்மன் வராங்க. கவர்னர் எக்ஸ் அபிசியன் கேட்டா ஏற்கனவே ஏதோ ஒரு பதவியில அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணைத் தலைவர் இருக்கிறாரு. அவருடைய எக்ஸிகியூட்டிவ் டெபுட்டி சேர்மன் இருப்பவர் தான் ஜே ஜெயரஞ்சன். அவர் தலைமையில தான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய்வதற்கு தமிழ் அரசு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அடுத்து டி முருகேசன் தலைமையில ஒரு கமிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கஸ்தூரி ரங்கன் மத்திய அரசோட 3வது புதிய கல்விக் கொள்கை. அந்த 3வது புதிய கல்விக் கொள்கையானது எங்களுக்கு செட் ஆகல, சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கருதி மாநில கல்விக் கொள்கையை நாங்களே உருவாக்கிக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாநில அரசின் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு யாருடைய தலைமையில் கமிட்டி போட்டாங்க? டி முருகேசன். சரி, அந்த டி முருகேசன் அவர்கள் தலைமையில் ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. என்ன கமிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் தொழில் படிப்புகள்ல, அதாவது லாயரா, சரியா, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா எவ்வளவு பேர் போறாங்க, அதற்கான ஒரு ஆய்வை எனக்கு சொல்லுங்க, ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டிக்கு யார் தான் தலைவர்? டி முருகேசன் அவர்கள். அதே டி முருகேசன் தலைமையில தான் புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு மாநில அரசு தற்போது ஒரு கமிட்டியை போட்டுக்கிறாங்க. சரியா, அடுத்து ரஞ்சனா தேசாய் கமிட்டி. இதுவும் நம்ம கடந்த வகுப்புல பார்த்ததுதான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2019 சரியா, ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு அக்டோபர் 31, 2019 நடைமுறைக்கு வந்துச்சு. சரியா, அப்படி ரெண்டும் அந்த முன்னாடி ஒன்னா இருந்த இடங்கள் தானே ஜம்மு காஷ்மீர் லடாக்கும். தனித்தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல தலா எத்தனை எம்பிக்கள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு யார் தலைவர் இருந்தா? ரஞ்சனா தேசாய் பிரகாஷ். ஜம்மு காஷ்மீர் தொகுதி மறு சீரமைப்பு செய்வதற்காக. ரீசெண்டா ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடந்துருச்சு. எத்தனை அங்க சட்டமன்ற தொகுதியில் இருந்ததுமா? 90 தொகுதிகள் இருந்தது. உமர் அப்துல்லா அவருடைய முதல்வராகவும் பதவி ஏற்றுட்டார். ஓகேவா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து கமிட்டிஸ்ல ஒரு முக்கியமான ஏரியா பாருங்க, சத்யநாராயண் கமிட்டி. ஓகேவா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பிஎஸ், பிஎன்எஸ், அடுத்து பிஎன்எஸ்எஸ். இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னைக்குமா? ஜூலை 1ஆம் தேதி 2024. அத மாநில அளவில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமா, அதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்காரர்கிட்ட சத்யநாராயணன். அடுத்து கே ராதாகிருஷ்ணன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு. சரியா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்டிஏ அப்படிங்கிற அமைப்பு நடத்துறாங்க. நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யார் நடத்துறா? யூஜிசி நடத்துறாங்க. ஓகேவா, என்டிஏ மற்றும் யூஜிசி 2 அமைப்புகள். என்டிஏ நீட் தேர்வு, நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூஜிசி நடத்துறாங்க. இந்த 2 தேர்வுகளையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு. சரியா, அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டுகள் என்னதான் நடந்திருக்குன்னு விசாரிக்கிறதுக்கும் அந்த 2 தேர்வுகளையும் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் தேவையான பரிந்துரைகள் வழங்குவதற்கு இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யார் தலைமையில? ராதாகிருஷ்ணன் தலைமையில ஒரு கமிட்டியை மத்திய அரசு போட்டாங்க. அடுத்து ஏ.கே. மாத்தூர். சரியா, 7வது ஊதிய குழுவின் தலைவர். அரசு ஊழியர்களுக்கான அந்த ஊதியம் எவ்வளவு இருக்கணும், டிஏ டிஏ எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி இருக்குது. தற்போது இருக்கிற கமிட்டி 7வது ஊதிய குழு, 7th பே கமிஷன். அவருடைய சேர்மன் இருப்பது யாரு? ஏ.கே. மாத்தூர். ஓகேவா, கவனமா இருங்க. அடுத்து ரிதுராஜ் அவஸ்தி 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாங்க. சரியா, லா கமிஷன் 22nd லா கமிஷனோட தலைவராக இருப்பவர் ரிதுராஜ் அவஸ்தி. சரியா, இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா முதல் சட்ட ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுமா? இது முதல் கேள்வி வச்சுக்கிறீங்களா? சரியா, இதான் முதல் கேள்வி வச்சுக்கோங்க. பதில் சொல்லிடுறேன். 1834 யாரோட பீரியட் அப்படிங்கிறது கேள்வியா வச்சுக்கோங்க. சரி, யாருடைய காலகட்டத்தில். அடுத்து 16வது நிதி ஆணையம். சரி, 16th பினான்ஸ் கமிஷன். அவருடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அரவிந்த் பனகாரியா. சரியா, அரவிந்த் பனகாரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோட முதல் துணைத் தலைவராக பதவியில் இருந்தவர். அவர் தான் தற்போது 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து கோகுல்தாஸ் ஆணையம். இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நிறைய நடந்துச்சு. அது நிஜமாவே அங்க என்ன நடந்துன்னு விசாரிக்கிறதுக்கு கோகுல்தாஸ் என்பவர் தலைமையில் ஒரு கமிட்டியை தமிழ்நாடு அரசு போட்டாங்க. அடுத்து சந்துரு ஆணையம். சரி, சந்துரு ஆணையம்
தமிழக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஜாதி மத வேறுபாடுகளை களைய பரிந்துரை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போச்சது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இனிமே பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத வேறுபாடுகள் இனிமே இருக்கக்கூடாது, அது தொடர்பாக மாணவர்களிடையே பிரச்சனைகள் கலவரங்கள் வரக்கூடாது, அதை தவிர்ப்பதற்கு என்னென்ன பரிந்துரைகள் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டாங்க. அதுக்கு யார் தலைவராக இருந்தா? சந்துரு ஆணையம். இதே சந்துரு தலைமையில COVID-19 டைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு ஆன்லைன் ரம்மி தேவையா தேவையில்லையா அதை விசாரிக்கிறதுக்கு பரிந்துரை வழங்குவதற்கும் இதே சந்துரு தலைமையில தான் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஓகேவா? அடுத்து ராம்நாத் கோவிந்த், இதுவும் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக சரிங்களா பரிந்துரை வழங்குவதற்கு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர், 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேவா? இந்தியாவில் முதல் முறையாக மத்திய அரசு சார்பில் ஒரு குடியரசுத் தலைவரை ஒரு கமிட்டி ஹெட்டா போட்டது இதுதான் முதல் முறை. அடுத்து போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம், சரியா? சிற்பி திட்டம். ஒரு நாள் ஒரு திட்டம், தினம் ஒரு திட்டம் சொல்லி பார்ப்போம்ல, அதுல இன்றைய தினத்திற்கான திட்டம் சிற்பி திட்டம். சிற்பின்னா சிலை செதுக்கிறது, அந்த சிற்பின்னு பெயரக்கூடாது. செப்டம்பர் 14, 2022 தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. சிற்பியோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலிஷ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? இதான் இதோட விரிவாக்கம். சிற்பினோட சிலை செதுக்கிறது, அது இதுன்னு போயிடக்கூடாது, சரிங்களா? நோக்கம் மாணவர்களுக்கு நல்வழி மற்றும் சமூக விழிப்புணர்வு வழங்குவது. ஓகேவா? அந்த பசங்களை புள்ளிங்கோவா மாத்துறதுக்கு பதிலா, சரியா, அவங்களை நல்வழிப்படுத்தி நல்ல பசங்களா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை ஒரு முன்னெடுப்பு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தானே பேரு சிற்பி திட்டம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை காவல்துறை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. நோக்கம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களை நல்வழிப்படுத்துதல், சிறார் குற்றத்தை தடுத்தல், போதைப் பொருள் பயன்பாட்டை குறைத்தல். சரிங்களா? ஒரு 100 மாணவர்களை, அரசு பள்ளியிலிருந்து ஒரு 100 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா யூனிஃபார்ம், ஓகேவா, அவங்கள நல்வழிப்படுத்துவதற்கான அறிவுரைகள், சில பயிற்சிகளை கொடுத்து அவங்கள புள்ளிங்கவா இருந்து, ஓகேவா, நல்வழிப்படுத்தும் நல்ல மாணவர்களா மாற்றும் தமிழ்நாடு காவல்துறையோட முக்கியமான திட்டம் என்னது? சிற்பி திட்டம். சரியா? ஆரம்பத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் இந்த திட்டத்தில் பயன்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. போக போக எல்லா பசங்களையும் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புள்ளிங்கவா மாறுறதே மேக்சிமம் எந்த ஸ்டாண்டர்ட் தான்? 8க்கு அப்புறம் தான் புள்ளிங்கவா மாற ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் 8th ஸ்டாண்டர்ட் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா? ஓகே நண்பர்களே, மாணவர்களே, இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுல முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக தொகுத்து கொடுத்துருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம், ஃபுல்லா வீடியோஸ் பார்த்துட்டு அந்த நோட்ஸை மறக்காம ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் இப்போ கடைசியா கேட்க போற கேள்விகளை என்ன பண்ணுங்க, கவனமா கேட்டு பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? இந்த தினத்திற்கான கேள்விகள். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, 5 மாநிலங்கள் புதிய ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்தியில இடம்பெற்றிருந்தோம். ஓகேவா? இதுல குடியரசுத் தலைவரால் ஆளுநர் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமனம் செய்யப்படுகிறார்? ஓகேவா? அதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. அடுத்து ஓகேவா, அடுத்து 2வது கேள்வி, தமிழ் இருக்கை நிறுவப்படுவதற்காக தமிழ்நாடு அரசு முயற்சி செய்து வரும் ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அது 2வது கேள்வி. ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? அதுதான் இந்த தினத்திற்கான 3வது கேள்வி. ஓகேவா? அடுத்து 4வது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணை தலைவர் யார்? அதுதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பட்ஜெட்டை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து அடுத்த கேள்வி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வீர்பால் திவாஸ் மத்திய அரசால் எந்த தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது? அதுதான் 6வது கேள்வி. கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி. ஓகேவா? இந்த ஏரியால இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்ச பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் புனித தலங்களை பாதுகாப்பதற்கான சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரிங்களா? இந்த குழுக்கள் ஆணையங்கள் நிறைய கேள்விகள் ஆல்ரெடி கேட்டுட்டோம், அதனால இதுவரைக்கும் கேள்விகள் போதும். கேட்ட கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. ஓகேவா? மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.